அனைவருக்கும் வணக்கம். கோயிலுக்கு போகும் பொழுது அசைவ உணவை சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். சாப்பிடக்கூடிய உணவுக்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. காரமான உணவை நம்ம சாப்பிடும் பொழுது அதிக கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்கல், தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நமக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி அசைவம் சாப்பிட்டா மந்தம் ஏற்படுது. விரைவில் செரிமானம் அடையாது. அது மட்டும் இல்லாமல் மந்த நிலையோட கோயிலுக்கு செஞ்சால் நிம்மதியாக சுவாமியை வழிபட முடியாது. கறி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்துட்டோமே அப்படின்ற ஒரு சஞ்சலம் ஏற்படும். பொதுவாக கோயிலுக்கு போனோன்னா சுத்தமாக உடல் சுத்தமும் இருக்கணும், உள்ள சுத்தமும் இருக்கணும். அசைவத்தை சாப்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகும்பொழுது பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் தெய்வ சக்தியும் உணர முடியாது. அசைவம் நம்ம எடுத்துக்கிறனால பிரம்மஹஸ்தி தோஷம் உண்டாகுது. இந்த தோஷத்தெல்லாம் நம்ம ஏற்படாமல் இருக்கணும்னா நம்ம கோயிலுக்கு போகிறப்ப அசைவ உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது.